இங்க மற்ற மாநிலங்களில் செய்யலாம். மற்ற மாநிலங்களில் அப்படி ஒரு கட்சியை கபலீகரம் செய்வதோ அங்க தலைவர்களை மாற்றுறதோ முதலமைச்சரை மாற்றுறதோ பண்ணலாம். ஆனா தமிழ்நாடு அப்படி ஆனா இடம் இல்லை. அதிமுக அதற்கான கட்சி இல்லை அப்படிங்கிறார். இல்லைப்பா, பிரியன் சார் ரொம்ப விளக்கமாக விலாவாரியாக சொன்னார். பிஜேபி அந்த ஃபார்முலாவை எப்படியெல்லாம் பயன்படுத்துது. ஒடிசாவாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், நீங்கள் புதுச்சேரி வரைக்குமே எடுத்துக்கலாம். நமச்சிவாயத்தை வெளியில் கொண்டு வந்து நியமன எம்எல்ஏக்களை நியமித்து இன்றைக்கி என்ஆர் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி அங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை பிஜேபி தீர்மானிக்குமா அப்படின்னா நமக்கு கேட்குறப்ப அது ஒரு அதீத மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தெரியும். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அங்கே பொதுச் செயலாளர் ஆனவங்க இவங்க தான் பொதுச் செயலாளர் ஆவாங்கிறத யாருமே கணிக்க முடியலை. இப்போ சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது உண்மைதான். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுடைய மரணம்ங்கிறது ஒரு இயற்கையான மரணம் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் சசிகலா மீதான ஒரு வெறுப்பு மனம். இப்போ மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? அவங்க என்ன தேர்தலை சந்திச்சாங்க, என்ன மேண்டேட் என்ன பார்த்தாங்க, எப்படி அந்த அளவுகோல்? நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்பே பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எதிராக தான் தொடர்ச்சியாக கோஷம் எழுப்பப்பட்டுச்சு. சசிகலாவை ஜெயலலிதாவுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்வதற்கு மக்களோ அதிமுக தொண்டர்களோ தயாராக இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு சசிகலா சிறைக்கு போனதற்கு பிறகு அந்த மனநிலையை பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிச்சு. இப்போ தர்ம யுத்தத்தை ஓபிஎஸ் தொடங்கியதாக இருக்கட்டும், இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா கவர்னர் சேர்த்து வைத்ததாக இருக்கட்டும், அல்லது ராஜேந்திர பாலாஜி மோடி எங்கள் டாடி மேலே இருக்க பார்த்துக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அதற்கு பிறகு வெளிப்படையாக பல இடங்களை சொன்னதாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் டெல்லியில் சந்தித்ததாக இருக்கட்டும், இதில் ஏதாவது மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களை யாருக்குமே தெரியாமல் எங்கேயோ ரகசியம் நடந்துச்சா எல்லா அசைவுகளுமே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிமுகவில் 2 பிரிவுகளும் வெளிப்படையாகவே தொடர்ச்சியாக சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன் சசிகலா சிறைக்கு போனதுக்கு பிறகு இனிமேல் நான் பாஜகவோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு தினகரன் சொன்னார்.